அடிக்கிற காத்துக்கு நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்குமா தெரியல. முடி எந்த அளவுக்கு பறக்குது பாருங்க. அவ்வளவு காத்தடிக்குதுங்க இங்க. பக்கத்துல போயிட்டு இருக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டக்குன்னு சுனாமி வந்துருச்சுன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இருந்து நான் வீடியோ போட்டப்போ எனக்கு வியூஸ் அப்படியே அழுந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே 4 வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு சேனல் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இன்னொரு சேனல் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ எப்பயுமே நான் சொல்ற மாதிரிதான் என்னோட ஃபேவரட் டைலாக். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டங்க சொல்ல போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்துக்கு பஜ்ஜி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கும் பஜ்ஜியோட மிஸ் பீச் பயணம் அதை முடிச்சுட்டு நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் அந்த நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கறதுனால அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க பேச காட்ட முடியாதுல்ல. அதனால நான் அதை வந்து காட்டல. மற்றபடி நாங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டியில இனி வர தெரியல லைட்டா கூட என்னோட கசின் இருக்காங்க. எப்பயுமே அவங்க வந்து ஒரு சில வீடியோல எல்லாம் கூப்பிடுவேன் நானு. ஆனா அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது ஆல்மோஸ்ட் என்னோட யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. கருப்பட்டி காஃபியோட இல்ல கருப்பட்டி டீ சுகர் வந்து கம்மியா போட சொன்னா அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த கருப்பட்டி கூட வேகமா வளர்ந்துட்டாங்க. செம்ம வேகமா எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஆனா அது எல்லாமே அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் ஆடுறோம்.